உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தி காப்பாற்றி பராமரித்து போஷித்து உடுத்துவித்து நடத்தி வருகிற எங்கள் அன்பின் தெய்வமே, இதோ இந்த நாளில் ஆண்டவரே ஒரு புதிய நாளை எங்களுடைய வாழ்க்கையிலே கிருபையாக நீர் கூட்டி கொடுத்த அன்பிற்காக உமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கடந்த மாதங்கள் முழுவதும் நீர் எங்களை கண்ணின் கருவிழி போல பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நீர் நடத்தி நீர் எங்களை பாதுகாத்து வந்த அழகான தருணங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த புதிய நாளை கூட நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. ஆண்டவரே, எங்களுடைய இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தின் ஏக்கங்கள், விருப்பங்கள், வாஞ்சைகள், தாகங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் நீர் நிறைவேற்றி நீர் இவர்களோடு கூட இருந்து இவர்களுக்கு துணை செய்கிறதை ஆண்டவரே இவர்கள் கண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் நீர் பேசும் ஆண்டவரே, உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க அதின்படி வாழ்ந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு புதிய நாளை ஆண்டவர் கிருபையாக நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். வேதத்திலே நாம் நிறைய காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது தேவதூதர்களுடைய பணி மிகவும் முக்கியமானதாக காணப்படுகிறது. பழைய ஏற்பாடு துவங்கி இந்த நாட்கள் வரைக்கும் தேவதூதர்களுடைய பணி என்பது ஒரு கட்டாயமானதாக ஒன்றாக இருக்கிறது. கடவுள் தான் பேசுகிற அல்லது ஜனங்களோடு சொல்லக்கூடிய வார்த்தைகளை சில நேரங்களில் தேவதூதர்கள் மூலமாக அல்லது அநேக நேரங்களிலே விடுதலையை கட்டவிழ்க்கும்படியாக தேவதூதர்களை அனுப்பினதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய பாட்டிமார், நம்முடைய அப்பா அம்மா அல்லது அநேக ஊழியக்காரர்களிடம் நாம் பேசும் பொழுது அவர்கள் தேவதூதர்கள் தங்களுக்கு எப்படியெல்லாம் உதவி செய்தார்கள், தங்களுடைய பிரயாணங்களில் எப்படி கூட வந்தார்கள், இக்கட்டான சூழ்நிலைகளிலே தேவதூதர்களை அனுப்பி ஆண்டவர் தங்களுக்கு எப்படியெல்லாம் உதவி செய்தார் என்று சொல்லி அநேக தேவதாசர்கள் அல்லது நம்முடைய பாட்டியம்மா இப்படி நிறைய பேர் வயது முதிர்ந்தவர்களிடம் நாம் பேசும் பொழுது அவர்கள் தேவதூதர்களுடைய பணியை குறித்து நமக்கு அழகாய் போதிப்பார்கள். வேதத்தில் கூட அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? தேவதூதர்களை ஆண்டவர் எதற்காக படைத்தார், எப்படியெல்லாம் படைத்தார் என்று அநேக காரியங்கள் சொல்லப்பட்டாலும் ஒரு காரியத்தை உங்கள் மத்தியிலே வைத்து நான் கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். எபிரேயர் 1:14 நாம் வாசிக்கும் பொழுது இங்கே வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. எபிரேயர் 1:14 இரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். அப்போ தேவதூதர்களுடைய பணி ஒன்று பணிவிடை ஆவிகள், அதாவது மனிதர்களுக்கு உதவி செய்யும்படியாக மனிதர்களுடைய காரியங்களிலே அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு எல்லா நேரங்களிலும் உதவி செய்யும்படியாக ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர்கள் தான் யார்? தேவதூதர்கள். இங்கே மத்தேயு 18 வாசிக்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவதூதர்கள் இருப்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே தம்மிடத்தில் வந்த மனிதர்களை பார்த்து சொன்னார். மத்தேயு 18 இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? தூதர்களை வைத்திருக்கிறார். அவரை அண்டிக் கொண்டு அவரை சார்ந்து கொண்டு அவருக்காக வாழ்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தேவதூதர்களை அனுப்பி என்ன பண்ணுகிறார்? அற்புதங்களையும் அதிசயங்களையும் விடுதலையும் செய்ததாய் நாம் வேதம் முழுவதும் நாம் பார்க்கிறோம். இங்கே மத்தேயுவிலே 4 நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்பட்டு பிசாசானவன் அவரை விட்டு கடந்து போன பொழுது தேவதூதர்கள் கடந்து வந்து என்ன பண்ணினார்களாம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பணிவிடை செய்தார்களாம். அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் உங்களுக்கும் எனக்கும் பணிவிடை செய்யும்படியாக, நாம் சோர்ந்து போகிற நேரங்களிலே நமக்கு உதவி செய்யும்படியாக, நாம் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே நாம் காணப்படும் பொழுது நம்மை தேற்றி எடுக்கிறவர்களாக ஆண்டவர் தேவதூதர்களை அனுப்புகிறதை நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இங்கே சங்கீதம் 91:11 நாம் வாசிக்கும் பொழுது வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். அப்போ முதலாவது தேவதூதர்களுடைய பணி என்னவென்றால் நம்முடைய வழிகளில் எல்லாம் நம்மை காக்கும்படியாக ஆண்டவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறாராம். அப்போ இந்த காலங்களிலே நம்முடைய பிரயாணங்களில் நம்ம கடந்து போகிற பாதைகள், நாம் நடந்து வருகிற வழிகள், நாம் படுத்து கொள்ளுகிற இடங்கள் எல்லாவற்றிலுமே கடவுளுடைய பாதுகாப்பு மிகவும்
தேவையானதாக இருக்கிறது. அப்போ நம்மை காக்கும்படியாக, நம்முடைய வழிகளிலெல்லாம் நம்மை காக்கும்படியாக ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? தம்முடைய தூதர்களுக்கு என்ன பண்ணுகிறார்? கட்டளையிடுகிறாராம். இங்கே யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 430 வருடம் அடிமைகளாய் இருந்த பொழுது அவர்களை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? மீட்டு மோசையின் மூலமாய் கொண்டு வருகிறார். கடந்து வரும் பொழுது சிவந்த சமுத்திரம் எதிராக இருக்கிறது. பின்பதாக பார்வோனின் சேனை அவர்களை துரத்தி கொண்டு வருகிறது. அந்த சமயம் இங்கே வேதம் சொல்லுகிறது, யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 19, 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். இங்கே பார்வோனின் சேனைக்கு தப்புவிக்கும்படியாக இங்கே தேவதூதனானவர் என்ன பண்ணுகிறார்? முன்பாக வழிநடத்தி சென்ற அந்த தேவதூதன் இப்பொழுது காக்கும்படியாக என்ன பண்ணுகிறார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்பதாக பார்வோனின் சேனையும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஒன்று சேர்ந்து விடாதபடிக்கு, பார்வோனின் சேனை எந்த சூழ்நிலையும் இவர்களை கொன்று போட்டு விடாதபடிக்கு அங்கே சிவந்த சமுத்திரத்தை அவர்கள் இரண்டாக பிளந்து கடந்து வெட்டாந்தரை வழியாய் அடுத்த பக்கம் போகும் மட்டும் அங்கே தேவதூதர்கள் காவலாக இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துதல் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிரயாணங்கள் இல்லை, நம்முடைய போக்கு, நம்முடைய வரத்து எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்க போதுமானவராய் இருக்கிறார். அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி என்ன பண்ணுகிறார்? நம்மை காவலிடுகிறார். அப்ப அந்த நம்மை காக்கும்படியாக ஆண்டவர் தம்முடைய தூதரை அனுப்பும்படியாக நாம் என்ன பண்ண வேண்டும்? ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருந்து அவருக்கு பிரியமானதை செய்யும் பொழுது அவர் நம்முடைய பிரயாணங்கள் ஒவ்வொன்றையும் வாய்க்க செய்து நம்முடைய வழிகளில் எல்லாம் இல்லை, நம்முடைய கால் பிசகுகிறது என்று நான் சொன்ன பொழுது நம்முடைய கிருபை என்னை தாங்கினது என்று சொன்னவனமாக தம்முடைய கிருபைக்குள்ளாக நம்மை மூடி நம்மை காக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். இரண்டாவதாக தேவதூதருடைய பணி என்னவென்று சொல்லி நாம் பார்ப்போம். ஆனால் தேவதூதர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? சில நேரம் நமக்கு ஆலோசனை தந்து நம்மை வழி நடத்துகிறார்கள். ஒருவேளை தனிமையின் பாதையிலே அல்லது கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி இக்கட்டான சூழ்நிலையிலே நாம் காணப்படும் பொழுது தேவதூதர்கள் கடந்து வந்து ஆலோசனை தருவதாக நாம் இங்கே வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இங்கே ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய தூதனானவர் இங்கே ஆகார் என்கிற பெண்ணுக்கு ஆலோசனை வழங்குகிறதை நாம் பார்க்கிறோம். இல்லை, சாராள் என்கிற ஒரு தெய்வ மனுஷி ஆபிரகாமுடைய மனைவி என்று அறியப்பட்டவள் இல்லையா? இவர்களுக்கு கற்பத்தின் கனி இல்லாதபடினால் தன் வீட்டிலே இருந்த அடிமை பெண் அவள் ஆகாரை நல்லவள் என்று கண்டு அவள் மூலமாய் ஆண்டவர் தன்னுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி ஆபிரகாம் மூலம் ஒரு வித்து உருவாகட்டும் என்று சொல்லி இங்கே ஆகாரை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே ஆகார் இவள் அடிமை பெண் தான் இல்லையா? அவள் கருவுற்ற பொழுது அவள் தன்னை நேசித்த இல்லை, தன்னை நம்பி ஒரு குழந்தையை பெற்றெடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்த அந்த நாச்சியாரை அற்பமாய் எண்ணுகிறார். இந்த சூழ்நிலையிலே சாராள் மிகவும் மனமடிவாகி இவளை அடிமையை இவள் கொடுமைப்படுத்துகிறதை நாம் என்ன பண்ணுகிறோம்? இங்கே வேதத்திலே வாசிக்கிறோம். இப்படி கொடுமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையிலே, இப்படி கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே, இப்படிப்பட்ட திக்கற்ற சூழ்நிலையிலே தான் இங்கே ஆகார் என்ன பண்ணுகிறார்? தன்னுடைய நாச்சியாரை விட்டு ஓடி போகிற சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த இடத்திலே தேவதூதர் ஒருவர் கடந்து வந்து அங்கே ஆகாரை பார்த்து சொல்லுகிறார், நீ போய் உன் நாச்சியார் அண்டைக்கு அடங்கியிரு என்று சொல்லி. அப்போ என்ன டிசிஷன் எடுக்கிறது, என்ன தீர்மானம் எடுக்கிறது என்று தெரியாத சூழ்நிலையிலே அங்கலாய்த்து போய் அடிமையாய் வந்தவள் எங்கே போவதென்று தெரியாதபடி ஓடி போனவளை பார்த்து அங்கே கடவுளுடைய ஆலோசனை தேவதூதன் மூலமாய் கடந்து வருகிறது. அவள் அப்படியே கீழ்ப்படிந்து மீண்டும் என்ன பண்ணுகிறாள்? அங்கே சாரா இடத்திலே கடந்து போய் அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் அவளுக்கு இஸ்மவேலை கட்டளையிடுகிறார். ஏற்ற காலம் வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அங்கே ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாம் இல்லை, இங்கே ஆகாரையும் அவளுடைய குமாரனாகிய இஸ்மவேலையும் அனுப்பிவிடுகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். தனிமையின் பாதையிலே, கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே, அந்த பெயர் சபாவின் வனாந்தரத்திலே அவள் கதறி அழுது அவள் கடந்து போய் கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலும் அங்கே தேவதூதனுடைய பணி கடந்து போகிறது. ஏற்கனவே நாம் கண்ட சூழ்நிலையிலே நாம் பார்க்கும் பொழுது, நீ திரும்பி போய் உன் நாச்சியார் அண்டைக்கு அடங்கீர் என்று ஆலோசனை கொடுத்த அதே
தேவதூதனானவர் இங்கே அந்த வனாந்தரத்திலே அந்த இடத்திலே அவரை சந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார் என்று. ஏற்கனவே அவள் ஓடி வந்த பொழுது நீ கடந்து போய் அடங்கீரே என்று சொல்லி ஆலோசனை கொடுத்த அதே தேவதூதனானவர் இங்கே இவளுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். நீ பயப்படாதே, இந்த வனாந்தர பாதையிலும் ஆண்டவர் உனக்கு துணையாக அவர் கடந்து வருவார் என்று சொல்லி அங்கே அவளுக்கு ஆலோசனை கொடுத்து உன் பிள்ளையையும் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் என்று அங்கு அவளோடு உறவாடினதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே அநேக காரியங்களிலே எப்படிப்பட்ட தீர்மானம் எடுப்பது, எப்படிப்பட்ட காரியங்களை எப்படி செய்வதென்று சொல்லி ஒருவேளை நீங்கள் அங்கலாய்த்து போய் காணப்படலாம். உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற ஒரு ஆண்டவர் உங்கள் நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். அவர் தம்முடைய தேவதூதனை அனுப்பி உங்களுக்கு ஆலோசனை வழங்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். அதற்கு கீழ்ப்படியக்கூடிய இருதயம் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் காணப்படுகிறதா? நீ யாராயிருந்தாலும், நீ எப்பேற்பட்ட சூழ்நிலை மத்தியிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்ப அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். அந்த தேவதூதருடைய பணி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே கடந்து வருவதற்கு நாம் ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை நாமே தாழ்த்தி அவர் விரும்புகிற பரிசுத்தத்தோடு, அவர் விரும்புகிற உண்மையோடு, அவர் விரும்புகிற தாழ்மையோடு, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் நாம் காணப்படும் பொழுது ஆண்டவர் நம்முடைய பிரயாணங்களாய் இருக்கலாம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையாய் இருக்கலாம், நம்முடைய சரீர சுகமாய் இருக்கலாம், எல்லாவற்றிலும் நம்மை காக்கும்படி அவர் தம்முடைய தூதனை அனுப்புவார். இரண்டாவதாக, நாம் எப்பேற்பட்ட ஒருவேளை இக்கட்டான சூழ்நிலையிலே என்ன டிசிஷன் எடுக்கலாம் என்று சொல்லி நாம் தத்தளிக்கிற சூழ்நிலையில் கூட ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி நமக்கு ஆலோசனை தந்து வழி நடத்துவார். மூன்றாவதாக, நாம் சோர்ந்து போன நேரத்திலே, ஒருவேளை மனிதர்களால் கைவிடப்பட்டு இல்லை நேசித்தவர்களால் மறக்கப்பட்டு சோர்ந்து போய் அடுத்து நான் என்ன செய்வேன் என்று சொல்லி ஒருவேளை அங்கலாய்ப்போடு நீங்கள் காணப்படலாம். உங்களுடைய சோர்வுகளை நீக்கி தனிமையின் பாதையிலே உங்களை பலப்படுத்துகிற தூதனை ஆண்டவர் அனுப்பி உங்களை தேற்ற அவர் ஆயத்தமாயிருக்கிறார். அந்த ஆண்டுடைய சித்தத்துக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுத்து அவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது தேவதூதர்களுடைய பணி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் நீங்கள் வேலை செய்கிற இடத்திலும் வெளிப்படுவதை காண்பீர்கள். நாம் கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்துவோம். அந்த பரிசுத்தமுள்ள தெய்வம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் தமது தூதர்களை அனுப்பி காவலிட்டு ஆலோசனை தரும்படியாக நாம் ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இதோ இந்த அழகான நாளை எங்களுக்கு அற்புதமாக ஆண்டவரை ஆசீர்வதித்து தந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ வேதத்திலே அநேக இடங்களிலே ஆண்டவரே தேவதூதர்களை அனுப்பி ஆண்டவரே உதவி செய்கிற தெய்வம் நீர் ஆண்டவரே. அன்று எலியேசருக்கு முன்பதாக தேவதூதன் கடந்து போன பொழுது ஆமென் ஆண்டவரே, ஈசாக்குடைய திருமண காரியம் அங்கே உறுதிப்படுத்தப்பட்டது. ஆகார் தனிமையிலே ஆண்டவரே கண்ணீரோடு கடந்து சென்ற பொழுது தேவதூதர்கள் கடந்து வந்தபடி போது ஆண்டவரே அந்த ஆலோசனையினால் அவளுடைய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாய் மாறி போன வண்ணமாக இதோ இந்த நேரத்தில் ஆண்டவரே ஏதோ ஒரு உதவிக்காக மனிதர்களை நம்பி ஆண்டவரே ஏமாந்த சூழ்நிலையிலே உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற இந்த பிள்ளைகள் யாராயிருந்தாலும் பரத்திலிருந்து ஆண்டவரே தேவதூதர்களுடைய பணியை இந்த குடும்பத்துக்கு நீர் கடந்து வர பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இவர்கள் எதிர்பார்க்கிற காரியத்திலே பிள்ளைகளுடைய படிப்பின் காரியமாயிருக்கலாம், திருமண காரியமாயிருக்கலாம், வேலையின் காரியமாயிருக்கலாம், பாதுகாப்பின் காரியமாயிருக்கலாம், ஆண்டவரே சரீர சுகமாயிருக்கலாம், எதுவானாலும் ஆண்டவரே நீர் உதவி செய்கிறதை ஆண்டவரே இந்த பிள்ளைகள் காணத்தக்கதாக தேவதூதர்களை அனுப்பி ஆண்டவரே இவர்களை நீர் காவலிடுவீராக, இவர்களை காத்துக்கொள்வீராக, இவர்களுக்கு ஆலோசனை தந்து நடத்துவீராக. நீர் அப்படியே செய்ய போகிற அன்பிற்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்தி உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படும், உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பிதாவே, ஆமென். மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, தொலைபேசி எண் 26574550, 26574551, செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி அவர்கள்.
அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சுவிசேஷகர் எஸ். தங்கசாமி, 71, மௌனசாமி தெரு, ஆம்பத்தூர் ஊர்ச்சி, சென்னை 53.